ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழங்கால இந்தியா பற்றிய 10 வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வரலாற்றில் வேத காலம் என்பது எது? இந்திய வரலாற்றில் வேத காலம் என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. கிமு 1500 இருந்து 500. அடுத்த கொஸ்டின், சங்ககால குறுகிய மன்னர்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ சரியான விடை, வேணி. சங்ககால குறுகிய மன்னர்களை வேணிர் என்று அழைத்தனர். அடுத்த கொஸ்டின், சங்ககால சேரர்களின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை, வஞ்சி. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. அடுத்த கொஸ்டின், மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார்? ஆப்ஷன் பி சரியான விடை, குஷானர்கள். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் குஷானர்கள். அடுத்த கொஸ்டின், அலெக்சாண்டரிடம் சரணடைந்த முதல் இந்திய மன்னர் யார்? ஆன்சர் சந்திரகுப்தர். அலெக்சாண்டரிடம் சரணடைந்த முதல் இந்திய மன்னர் சந்திரகுப்தர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கலிங்கம் என்பது தற்போதைய டேஸ் பகுதி ஆகும்? ஆப்ஷன் ஏ சரியான விடை, ஒரிசா. கலிங்கம் என்பது ஒரிசாவை குறிக்கும். அடுத்த கொஸ்டின், குஷான மரபினை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் பி சரியான விடை, குஜால கட் பீச்சு. அடுத்த கொஸ்டின், இரண்டாம் சந்திரகுப்தரின் மற்றொரு தலைநகர் எது? ஆப்ஷன் பி சரியான விடை, உஜ்ஜயினி. அடுத்த கொஸ்டின், குப்தர்களின் அரசவை மொழி எது? ஆப்ஷன் பி சரியான விடை, சமஸ்கிருதம். குப்தர்களின் அரசவை மொழி சமஸ்கிருதம். குப்தர்களின் உலக புகழ்பெற்ற குகை ஓவியங்கள் காணப்படும் இடம் எது? ஆப்ஷன் சி சரியான விடை, அஜந்தா. குப்தர்களின் உலக புகழ்பெற்ற குகை ஓவியங்கள் காணப்படும் இடம் அஜந்தா. கடைசி கொஸ்டின், பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி சரியான விடை, விஷ்ணு சர்மா. பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் விஷ்ணு சர்மா. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்த காணொலி பதிவில் பழங்கால இந்தியா பற்றிய வினாக்களை பார்த்தோம். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.